தீய சக்திகளை அளிக்கும் வாராகி. வளர்பிறை பஞ்சமியில் வாராகி அம்மனை வழிபட்டால் அனைத்து தடைகளையும் நீக்கி அருள்வாள் தேவி என்கின்றனர் பக்தர்கள். உலகை ஆளும் மகாசக்தி என்று போற்றப்படுகிறாள் பராசக்தி. சிவத்துக்கே சக்தியாக திகழக்கூடிய பராசக்தி அசுர கூட்டங்களை ஒழிப்பதற்காக அழிப்பதற்காக ஒவ்வொரு சக்தியாக வெளிப்படுத்தினாள் என்கிறது புராணம். அசுர கூட்டங்களையும் தீய சக்திகளையும் அழித்தொழித்தவர்களில் வாராகியும் ஒருவர். பராசக்தியிடமிருந்து அப்படி வந்த சக்திகளில் 7 தேவதைகள் 7 சக்திகள் மிக மிக முக்கியமானவர்கள். அந்த 7 பேரும் சப்தமாதர்கள் என்று போற்றி வணங்கப்படுகிறார்கள். சப்தமாதர்களில் பிரம்மாண்டமான வீரியமும் எதிரிகளை அழிப்பதில் வேகமும் துடிப்பும் கொண்டு நம் அபயக்குரலுக்கு ஓடோடி வருபவள் வாராகி அம்மன். சப்தமாதர்களுக்கு சந்நிதி என்பது சோழர்கள் காலத்தில் பல ஆலயங்களில் அமைக்கப்பட்டன. யுத்தம் முதலான முக்கிய நிகழ்வுகளின் போது சப்தமாதர்களுக்கு படையல் போடப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. போருக்கு செல்வதற்கு முன்னரும் போருக்கு சென்றுவிட்டு வந்த பிறகும் சப்தமாதர்களை வழிபட்டார்கள் என்கின்றன பழங்கால கல்வெட்டுக்கள். தஞ்சை பெரிய கோவிலில் வாராகியை தரிசிக்கலாம். ஆனால் ராஜராஜ சோழன் வாராகிக்கு பெரிய கோவிலில் சன்னதி எழுப்பவில்லை. பின்னாளில்தான் வாராகி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. வாராகியை வணங்கி வருகிறார்கள் பக்தர்கள். வாராகி அம்மனுக்கு மொச்சை சுண்டல் நைவேத்தியம் செய்வது விசேஷம். சுக்கு அதிகம் சேர்த்து பானகம் செய்தால் அந்த வெள்ளக்கரைசல் போல் நம் வாழ்வில் இன்பத்தையும் நிம்மதியையும் சேர்த்து கலந்திடுவாள் வாராகி. பஞ்சமியில் செய்ய வேண்டியவை. பஞ்சமி திதி என்பது அமாவாசை மற்றும் பௌர்ணமி அடுத்து வரும் 5வது திதியாகும். பஞ்சை என்பது வடமொழி சொல்லாகும். பஞ்ச என்றால் 5 என்று பொருள்படும். பஞ்சமி திதி 2 முறையில் வரும். ஒன்று தேய்பிறை பஞ்சமி, மற்றொன்று வளர்பிறை பஞ்சமி திதி. பஞ்சமி திதியில் அமாவாசை அடுத்து வரும் பஞ்சமியை சுக்லபட்ச பஞ்சமி என்றும் பௌர்ணமி அடுத்து வரும் பஞ்சமியை கிருஷ்ணபட்ச பஞ்சமி என்றும் அழைக்கின்றனர். திதி என்பது சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 கோள்களுக்கிடையே உள்ள தூரத்தின் ஆதிக்கத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு தெய்வ வழிபாட்டிற்கு உரியதாக வணங்கப்படுகிறது. ஏகாதசி திதி பெருமாளுக்கு உகந்தது. அதுபோல துவாதசி திதியும் பெருமாளுக்கு உகந்தது. சதுர்த்தசி திதி விநாயகப் பெருமானை வழிபடுவதற்கும் போற்றுவதற்கும் உகந்த நாளாக போற்றப்படுகிறது. சஷ்டி திதி முருகக் கடவுளுக்கு உகந்தது. இந்த நாளில் விரதம் இருந்து முருக வழிபாடு செய்வார்கள் பக்தர்கள். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வழிபடுவார்கள். அஷ்டமி திதியில் கால பைரவருக்கு ஆராதனைகள் செய்வது மிகவும் விசேஷமானது. அதே போல திதிகளில் பஞ்சமி திதியானது வாராகி தேவியை வணங்குவதற்கு உரிய நன்னாள். பஞ்சமி திதியன்று விரதமிருந்து வழிபடுவது தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது நாக வழிபாட்டிற்கு உகந்த நாளாகும். இந்த நாளில் வாகனம் வாங்குதல், புதிய தொழில் தொடங்குதல், விஷத்தை முறித்தல், மருத்துவம் செய்தல், அறுவை சிகிச்சை செய்தல் மற்றும் எல்லாவித சுபகாரியங்களையும் செய்யலாம். சீமந்தம் செய்வதற்கு சிறந்த திதி பஞ்சமி திதியாகும். இந்த நாளில் மருந்துகள் சாப்பிட நோய்கள் விரைவில் மறையும். அஷ்டலட்சுமியின் அருளை பெற்று தரும் சித்திரை வளர்பிறை பஞ்சமி வழிபாடு. சித்திரை மாதத்தின் வளர்பிறை பஞ்சமி என்பது நாளை செவ்வாய்க்கிழமை காலை 8:47 மணிக்கு தொடங்கி நாளை மறுநாள் புதன்கிழமை காலை 6:25 மணி வரை உள்ளது. எனவே பஞ்சமி வழிபாட்டில் நாளை வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு மிகவும் சிறப்பு மிகுந்த நாளாக கருதப்படுகிறது. பஞ்சமி திதி என்பது வாராகியை வழிபடுவதற்கான மிக முக்கியமான நாள். இந்த நாளில் மனதார வாராகி அம்மனை மனதார வழிபட்டால் எல்லா நல்லதுகளும் நடத்தி தருவாள். வளர்பிறை பஞ்சமி தான் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது என்றாலும் தேய்பிறை பஞ்சமியிலும் வாராகியை தரிசிக்கலாம், விளக்கேற்றி வழிபடலாம். நாளை வாராகி தேவியின் மூல மந்திரம் சொல்லி மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். அருகில் வாராகி சன்னதி அமைந்திருக்கும் ஆலயத்திற்கு செல்லுங்கள், வழிபடுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். மாலையில் வீட்டில் விளக்கேற்றுங்கள். பூஜை அறையில் அமர்ந்து வாராகி அம்மனை மனதுக்குள் கொண்டு வந்து மூலமந்திரம் சொல்லி காயத்ரி சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்ளுங்கள். தீய சக்திகளையெல்லாம் அழித்து நம்மை காத்தருள்வாள் என்கிறார்கள் ஆன்மீக பெரியவர்கள். நாளை நாம் செய்யக்கூடிய தீப வழிபாடு வாராகி அம்மனின் அருளையும் குலதெய்வத்தின் அருளையும் பெற உதவும். இதற்கு பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளிக்க வேண்டும். பின்னர் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றும் முன் வீட்டு நிலைவாசலை சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு ஒரு தட்டை எடுத்து அதில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி 2 சிட்டிகை மஞ்சள் தூள் 2 சிட்டிகை குங்குமத்தை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். பிறகு அதில் ஒரு பகல் விளக்கை வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி 2 பஞ்சத்திரிகளை ஒன்றாக திரித்து திரியாக போட்டு நிலைவாசலின் வலது பக்கத்தில் தீபமேற்ற வேண்டும். நிலைவாசலின் இருபுறமும் தீபமேற்ற வேண்டும். இவ்வாறு தீபமேற்றும் பொழுது முழு மனதோடு வாராகி அம்மனையும் குலதெய்வத்தையும் நினைத்து வீட்டில் செல்வங்கள் சேர வேண்டும், சிறப்பான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த தீபம் குறைந்தது 48 நிமிடமாவது எரிய வேண்டும்.
பிறகு இந்த தீபத்தை குளிர வைத்து விடுங்கள். ஆனால் அகல் விளக்கை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடாது. அன்று இரவு வரை நிலைவாசலிலேயே இந்த அகல் விளக்கு இருக்க வேண்டும். இரவு படுக்க செல்வதற்கு முன்பாக அகல் விளக்கை எடுத்து வைத்துவிட்டு அந்த தட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் கலந்த தண்ணீரை வீட்டு வாசலில் எந்த இடத்தில் கோலம் போடுவோமோ அந்த இடத்தில் ஊற்றிவிட வேண்டும். இந்த முறையில் நாம் செய்வதன் மூலம் குலதெய்வம் மற்றும் வாராகி அம்மனின் பரிபூரணமான அருளை நம்மால் பெற முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் விலகி ஓடும். நிலைவாசல் பூஜை என்பது குலதெய்வத்திற்கும் அஷ்டலட்சுமிகளுக்கும் உரிய பூஜையாக கருதப்படுகிறது. வளர்வரை பஞ்சமி நாளில் நிலைவாசலில் இந்த முறையில் தீபம் ஏற்றும் பொழுது அஷ்டலட்சுமிகளோடு குலதெய்வத்தின் அருளையும் வாராகி அம்மனின் அருளையும் பரிபூரணமாக பெற முடியும். மேலும் பஞ்சமி திதியன்று விரதம் மேற்கொண்டு வீட்டில் 5 வகையான எண்ணெய் கலந்து குத்துவிளக்கின் 5 முகங்களையும் ஏற்றி வழிபட வேண்டும். விளக்கேற்றிய பிறகு தீபத்தின் ஒரு முகத்தை உற்று பார்த்தபடி உங்கள் வேண்டுதல்களை மனதிற்குள் நினைத்து கொண்டு ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். மந்திரம் சொல்லி முடிந்ததும் கற்கண்டு அல்லது பழங்களை நைவேத்தியமாக படைத்து வழிபாட்டை நிறைவு செய்யலாம். பஞ்சமி திதியில் வாராகி மூல மந்திரத்தையும் வாராகி காயத்ரி மந்திரம் பாராயணம் செய்து செவ்வரளி முதலான செந்நிற மலர்கள் சூட்டி வணங்கினால் அன்னை எதிரிகளை பலமிழக்க செய்து அருள்வாள். துக்கத்தையும் வாட்டத்தையும் போக்கி அருள்வாள் அன்னை. வாழ்வுக்கு வழியையும் வளத்தையும் கொடுத்து காப்பாள் வாராகி அம்மன்.